ஒரே காரை 2 பேருக்கு வித்து ஏமாத்திருக்காங்க. நம்ம கிட்ட என்னோட கிளைண்ட் தமிழிசை 27 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பக்காவா சீட்டிங் பண்ணிருக்காங்க. ஒரே காரை 2 பேருக்கு வித்துருக்காங்க. 27 லட்சம் கொடுத்து ஆமா உண்மைதான் வந்திருக்கு எங்களுக்கு. ஆனா இதே மாதிரி 27 லட்சத்தை இன்னொருத்தர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 27 லட்சத்தை கேட்கதான் நாங்க டெல்லி போய் சொல்றாங்க. ஒரே காரை 2 ஆக்ஷன் விடுறது சட்டப்படி தப்பு. ஒரு ஆக்ஷன் தான் விடணும். ஒரு ஆக்ஷன்ல விட்டு நம்ம ஆளு என்னோட கிளைண்ட் எடுத்துட்டாரு. அவர் வந்து BMW ஒரு கார், அது வாவின்ல ஒரு கார் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு ஆக்ஷன் சேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அது 27 lakhs பணம் கட்டிட்டாரு. கடந்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி வந்து காரை டெலிவரி பண்றது வாங்குறதுக்காக பணம் கட்டினது 17ஆம் தேதி பணம் கட்டிட்டாரு. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிருக்காரு. அவர் வாங்குறதுக்காக டெலிவரி எடுக்கிறதுக்காக 17ஆம் தேதி வர்றாரு. அப்ப வந்து இவங்க சொல்றாங்க இல்ல கார் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது இன்னொரு ஆக்ஷன்ல, அதாவது இல்லீகலா இன்னொரு ஆக்ஷன்ல தேர்ட் 2ல இன்னொரு ஆக்ஷன் சேல் பண்ணிருக்காங்க, அவர் இன்னொருத்தரும் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவர் கேட்கும்போது ஏங்க ஏன்ட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இன்னொருக்கு எப்படிங்க நீங்க விற்க முடியும் கேட்கும்போது இல்ல வண்டியில உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதனால போலீஸ் இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்து லோக்கல்ல வந்து போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் வந்து வண்டியை வந்து இங்க இருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே மீறி இங்க உள்ள வாவின் உள்ள BMW ஷோரூம் வந்து வண்டியை வந்து வேற ஆளுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப வண்டி இங்க இல்ல. இவர் 27 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்காரு. ஒரே காரை 2 பேருக்கு வித்து ஏமாத்திருக்காங்க. இவர் வந்து சுரேந்தர் மேனேஜர் சொன்னாருன்னா இல்ல வண்டி நான் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி நாங்க மண்டே வாங்க நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா வண்டி இது வரைக்கும் இல்ல, ஹேண்ட் ஓவர் பண்ணல. இவர்கிட்ட இருந்து ஒரே காரை 2 பேருக்கு மோசடியா பண்ணி வித்துருக்காங்க. நம்ம கிட்ட என்னோட கிளைண்ட் தமிழிசை 27 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. வண்டி இது வரைக்கும் கொடுக்கல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் ஆக்டிவ் எடுக்க சொல்லியிருக்கோம். போலீஸ் வந்து விசாரணை கொண்டு போயிருக்காங்க. வண்டி இன்னும் கொடுக்கல. எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பக்காவா சீட்டிங் பண்ணிருக்காங்க. ஒரே காரை 2 பேருக்கு வித்துருக்காங்க. 27 லட்சம் கொடுத்து ஆமா உண்மைதான் வந்திருக்கு எங்களுக்கு. ஆனா இதே மாதிரி 27 லட்சத்தை இன்னொருத்தர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 27 லட்சத்தை கேட்கதான் நாங்க டெல்லி போய் சொல்றாங்க. BMW ஆபீஸ்ல டெல்லியில போய் கேளுங்க 27 லட்சத்துக்கு. ஆனா நாங்க பணம் கொடுத்தது இங்க உள்ள ஆபீஸ்ல இங்க உள்ள அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்குது. நாங்க எதுக்கு டெல்லி போனோம்? எங்களுக்கு பணம் 27 லட்சம் வாங்கிருக்கீங்க. எனக்கு வந்து ஒண்ணு காரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். எங்களுக்கு கார் தான் வேணும். காரு நம்பரோட கொடுத்து இங்கதான் இருந்த காரு இங்க இருந்து இவங்க கேட்ட உடனே இவங்க இல்லையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. காரை நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாம இன்வாய்ஸ் கொடுக்காம சீட்டிங் பண்றாங்க. இப்ப எத்தனை பேர்ட்ட ஏமாத்திருக்காங்கன்னு தெரியல. ஒரே காரை 2 ஆக்ஷன் விடுறது சட்டப்படி தப்பு. ஒரு ஆக்ஷன் தான் விடணும். ஒரு ஆக்ஷன்ல விட்டு நம்ம ஆளு என்னோட கிளைண்ட் எடுத்துட்டாரு. இன்னும் செகண்ட் ஆக்ஷன் போகக்கூடாது. அதுவே இல்ல ஃப்ராட் பண்றாங்க. அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்து காரு கண்டிப்பா வேணும். அதுதான் எங்களோட டிமாண்ட். அதனால என்ன பண்ணுவோம்னா இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க டபுள் ஆக்ஷன் விட்டது ஃப்ராடு. அதுக்கு வந்து 420ல எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்டிருக்கோம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போற ரெடியா இருக்கும். எங்களுக்கு தேவை கார் தான் வேணும். எங்களை சீட்டிங் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்னோட கிளைண்ட் வந்து மன உளைச்சல் ஆயிருக்காரு. 2 நாள் அலையிறாரு. இதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காரு. கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோம். ஃபர்தரா இவங்களை ஃப்ராட் பண்ணி 2 ஆக்ஷன்ல விட்டதுக்கு எஃப்ஐஆர் போட கேட்டிருக்கோம். போலீஸ் எஃப்ஐஆர் போட தரேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் நாங்க பணமே கேட்கவே இல்லை. எங்களுக்கு ஆக்ஷன்ல கொடுத்தது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம். எங்களுக்கு கார் தான் கேட்கிறோம். பணத்தை ரிட்டர்ன் கேட்டா டெல்லியில போய் கேளுங்கிறாங்க. ஆனா பணம் இங்க கிரெடிட் ஆனது இங்க உள்ள வாவின்ல உள்ள BMW அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்குது. நாங்க எதுக்கு டெல்லிக்கு போனோம்? எங்களுக்கு வந்து பணம் வேணாம். எங்களுக்கு கார் தான் வேணும். ஆக்ஷன்ல நாங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஆக்ஷனோட ப்ரொசீஜர் இருக்குது. ஆக்ஷன் ஒரு காரை ஒரு தடவை தான் ஆக்ஷன் விட முடியும். இன்னொரு இடத்துல இன்னொருத்தருக்கு ஆக்ஷன் விட முடியாது. எங்கிட்ட கேட்காமயே திருப்பி செகண்ட் ஆக்ஷன் விட்டதா சொல்றாங்க. இதுவே ஃபுல்லா ஃப்ராட் தனம் பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து போலீஸ் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும்.